ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், அங்கங்கே இலை கொட்டி போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் நான் கவனிக்கல இந்த செடியெல்லாம் நான் சரியாக. இப்போ தான் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே இப்போ வச்சுருக்கிற செடிங்க தான் நான் வீடியோ பண்ணின்னு இருக்கிறேன். புதுசாக எந்த செடியும் வாங்கலை, அதனால் எனக்கு பூவெல்லாம் இப்போ காட்ட முடியல. இருக்கிற செடியிலேருந்து தான் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா இதுக்காக நான் திருப்பி புது செடி வாங்கினா திருப்பி இந்த செடியெல்லாம் பார்க்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வளர்த்து வச்சுருக்கிற செடி கூட நான் யாராவது கேட்கும்போது கொடுத்துருவேன். அப்போ கொஞ்சம் கம்மியாயிடும். நான் திருப்பி புது செடி ரோஸ் செடி கூட வச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன். இப்போ நீங்கள் நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா ஸ்டெம்மெல்லாம் இந்த பிரான்ச்சஸ் வரதெல்லாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும், ரெட் கலர் தளிர் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பிளான்ட்டு. இப்போ நான் கொடுக்குற ஃபெர்டிலைசரு, இப்போ ரோஜா செடிக்கு எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா அது போல் நல்லா க்ரீன் கலரில் தளிர் வரும்னா பாருங்கள். இது வாழைப்பழம் தோல் நான் மிக்சி கப்பில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் மிக்சி கப்பில். வாழைப்பழம் தோல் மட்டுமே நீங்கள் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு கூடவே பாருங்கள். இது பெரிய வாழைப்பழம் தோல், ஒரு 2-3 வாழைப்பழம் தோல் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு நான் இது போல் விழுது எடுத்துருக்கேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதாவது எந்த அளவுக்கு நம்ம போடணுன்னா, இப்போ நம்ம வாழைப்பழம் தோல் கொஞ்சமாக போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் போல் தான் கொடுக்கணும். பாருங்கள், ஒரே ஒரு கட்டி அளவுக்கு. அதாவது உங்களுக்கு பவுடராக இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது போல் போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். நான் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அந்த வாழைப்பழம் தோல் மிக்சி கப்பில் அரைச்சிருக்கிறேன். இதில் சப்போஸு தயிர் அது போல் கொஞ்சம் சேர்த்துக்கலாமான்னா, ஏற்கனவே இதில் செடியிலலாம் மோர் ஊற்றலை, அது போலலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போது இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல. இப்போ ஒரு 4 வாழைப்பழம் தோல் மிக்சிக்குள்ளே அரைச்சிட்டிங்கன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கணும். நாட்டு சர்க்கரையும் ஜாகரி பனானா பீல்ஸு ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸாவது உங்களுக்கு ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிறதுக்கு வச்சுக்கணும். இது போல் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு 3 டேஸ் நல்லா புளிச்சாதான் ஃபர்மெண்ட் ஆனதான் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு 2 டேஸ் வச்சு 3rd டே கூட செடி கொடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப நாள் வைக்கணுன்னா 20 டேஸ் கரெக்டாக வைக்கணும். ஆனால் 3rd டேலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், அது சொல்கிறேன் நான். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் செடிக்கு கடுகு போடாமல் இருந்தீங்கன்னா போடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக கடுகு பவுட்ரு போடலைன்னா போடுங்க. கடுகு பவுட்ரு வெந்தயம் பவுட்ரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்ந்து ஒரு 1/2 ஸ்பூனு 1 ஸ்பூனு நீங்கள் சாயிலுக்குள்ளே தூவிடலாம். இது போல் தண்ணி ஊற்றும்போது அதுவே போயிடும். இது நான் கலந்து காட்டுறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணும். நீங்கள் இது ஃபுல்லாக எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு. ஏன்னா தூள் தான் நம்ம போட்டிருக்கோம், வாழைப்பழமெல்லாம் போடல, அதுக்காக. இப்போ இந்த சின்ன பாட்டா இது பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணிக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரொம்ப சின்னது தான் பாருங்கள். இது போல் வெந்தயம் பவுட்ரு கடுகு பவுட்ரு கொஞ்சம் போல் தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை அப்படியே நான் வச்சுடுவேன். இதை அப்படியே வச்சுட்டு ஃபர்மெண்ட் ஆனோடனே வேறு செடிக்கெல்லாம் கொடுப்பேன். நம்ம அப்பத்துக்கே கொடுக்கணுன்னா இப்போ நான் கலந்துட்டு செடி கொடுத்துறேன். ஏன்னா நம்ம கடுகு பவுடரெல்லாம் போட்டிருக்கோம், அதுக்காக. இது போல் ரோஜா செடி கொடுத்துனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளிர் போட க்ரீன் கலரில். குச்சியாக இருக்கிற ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா நிறைய தளிர் போட க்ரீன் கலரில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வளரும் ரோஸ் பிளான்ட்டு. அடீனியம் பிளான்ட்டு நேற்று ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஃப்ளவருக்கு விழுந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ நேற்று காலையில் வச்சுருந்தேன், சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஆனால் ஃபுல்லாக பூ நனையக்கூடாது, கொஞ்சம் போல் மட்டுமே நனைஞ்ச போல் தண்ணியில் போடணும். தளிர் மொட்டு வந்த உடனே
நம்ம வேறு எருவெல்லாம் கொடுக்கறது என்னென்னா ரைஸ் வாட்டர் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சப்போஸ் எருவெல்லாம் கொடுக்கணுன்னா இதுவே போதும் அந்த பூ பூக்கிற வரைக்கும். இப்போது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டினா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். ரோஸ் பிளான்ட் நல்லா வளரும். எல்லோ கலர் லீஃப் எல்லாம் இருக்கும், அந்த லீஃப் எல்லாம் காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரிலாம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளைய கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தடவிட்டு அந்த குச்சியாக இருக்கிற ரோஜா செடிக்கு நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.